போகிறவங்க காலில் கொட்டும், மற்றதெல்லாம் அப்படி. அது ஏன்னா இந்த நீட்டிக்கிட்டு கீழே கால் பட்ட உடனே டப்புன்னு அப்படி ஒட்டிக்கும். ஆனால் இதே அட்டையை நீங்கள் ஒரு பாட்டிலில் கொண்டு போயிட்டு ஆலியார் பக்கம் ஆலியாரத்தில் போய் பாருங்க, இது களிமண் மாதிரி தான். பார்த்தோம்னா களிமண் எப்படி இருக்கு அது மாதிரி இந்த மண்ணை விட்டு வெளியே வந்தோன்னா களிமண் இப்படி வளைஞ்சிருக்குமா, அதே மாதிரி தான் அது. ஆனால் இருக்காது, இப்படி தொட்டைன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். களிமண் இப்படி ஒட்டுது அது மாதிரி ஆகும். ஆனால் இது மண்ணில் தான் உற்பத்தி ஆகும். மண்ணு தான், ஆனால் மண்ணாவும் ஆயிரும். அது குளிர்ச்சியான நடவார் எப்படி நடக்குது, அதுக்கு உயிர். சூடு உள்ள இடத்துல அது ஆகாது. மறையூர்லாம் இந்த மாதிரி ஒன்றும் பார்க்க முடியாது. அட்டைக்கட்டி மாதிரி அங்கே போய் எங்கே இருக்கும் ஒன்றும் பார்க்க முடியாது. அதே மாதிரி தலையாறு எஸ்டேட் போயாச்சுன்னு வச்சுக்கா, சொல்லவே வேண்டாம், அப்படி தள்ளும். அதே மாதிரி காஞ்சலூர் போயிட்டோம்னு வச்சுக்கா. கொடைக்கானல்ல இருக்குது சுத்த கருப்பு, இந்த சைடில் 2 மஞ்சள் கலர் கோடு, அது ராமட்டை. கருப்பு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் கடிச்சு ரத்தம் குடிச்சிச்சுன்னு அங்கே வந்து ராமட்டை கடிச்சா சுருக்குங்க. ஆமாம், இந்த மத்தட்டை கடிச்சுன்னா வலிக்காது, வலிக்கவே செய்யாது. ஆனால் கரெக்டாக அந்த நரம்பை பார்த்து தான் கடிக்கும். நானும் பேரிச்சத்தில் போய் துணி வைப்போம்ட்டு போய் யதார்த்தமாக தண்ணிக்குள்ளே போய் நின்றுட்டேன். நீர் இப்படி நினைஞ்சிக்கிட்டு வந்துச்சு, என்னது அது நிறைய நினைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்ட்டு தடப்படான்னு வண்டி மேலே ஏறிட்டேன். ஏறிட்டு ஒரு குச்சி எடுத்து இப்படி வச்சு அந்த குச்சியில் ஒட்டிடுச்சு. வெளியே எடுத்து பார்க்க அவ்வளோ நீளம் இருக்கா.